ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வரவேற்கின்றேன். நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சகல பிரஸ்தாபங்களை பார்க்கணும் உங்களுடைய வார்த்தையை அதிகமாக கர்த்தாவே நீங்க பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் நீங்க திறந்தருளுங்க ஆண்டவரே. இந்த மாலையிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகைக்குள்ள என்னையுமா இவர்களையுமா நான் ஒப்படைக்கிற ஆண்டவரே. அன்றவர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே சிந்தைகள் ஆண்டவரே சிதறடிக்கப்படாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சுயமான வியாக்கியானங்களும் ஆண்டவரே, சுயமான காரியங்களை குறித்து பேசவோ தேவன் நீங்க ஆண்டவரே இந்த நேரத்தை கர்த்தாவே நீங்க கொடுக்கல ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவரே சப்பா உங்களுடைய கருத்துல என்ன அர்ப்பணிக்கிறப்பா அப்பா. ஆண்டவரே சப்பா சரியான முறையில் ஆண்டவர் வேதத்தை சொல்லிக் கொடுக்க ஆண்டவரே. எனக்கு வேண்டிய அபிஷேகத்தை கிருபையும் தேவன் நீங்க தர வேணுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து கத்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். 4 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, இந்த வேத பாடமானது நடந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இதனுடைய நோக்கம் பார்த்தா இந்த மினிஸ்ட்ரி ஆண்டவர் அவருக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஒருவேளை இப்படி நம்ம எடுத்துக்கினா கூட இந்த வேத பாடத்தை நான் விரும்பி இதை நான் எடுக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவர் என் மேல தயவு வைத்ததுனால உங்களுக்கும் சபைக்கும் பிரயோஜனமா இருக்கும்படிக்கு தேவன் கிருபைகளை கொடுத்து தேவன் உங்க முன்னாடி என்னை நிற்க வைத்ததுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். விசேஷமா இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய செமினார் ட்ரைனிங் எங்களுக்கு லெக்சரர்ஸ் எல்லாம் கோலார்ல டிசி ஆஃபீஸ் பக்கத்துல. நான் ரஷ் பண்ணின்னு கரெக்டா 6:10 தான் வீட்டுக்கு வந்தேன். அப்படியே நான் வர முடியாது, எப்படி வருவேன்னு வர முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் தேவன் பார்க்கும்போது கர்த்தர் நல்லவரா இருக்கிறபடியால் என்னை உங்க மத்தியில நிற்க வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை நன்றி செலுத்து. ஹல்லேலூயா சொல்லாமா? நமக்கு தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பை தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தேவனுடைய சாயலுடைய அந்த உச்சக்கட்டத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் அந்த ரட்சிப்பின் மேன்மை என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். வாட் இஸ் சால்வேஷன் என்றது நாங்கள் இன்னும் நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சு கொண்டதான். ஏன்னா சால்வேஷன்ற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படுகிறது. எஸ்பெஷலி சோசியல் மீடியால, யூடியூப்ல, இன்னும் வேற 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 ப்ரீச்சர்ஸ் மூலியமா நீங்க பார்க்கும்போது உண்மையான சத்தியங்கள் அதிகமா பரவுகிற ஒரு நேரத்தில், அதே நேரங்களில் பார்க்கும்போது ரட்சிப்னா என்னன்ற அது குறித்த அந்த ஆழங்களை நம்ம அறிந்து கொள்ளும் போது உண்மையாவே அந்த சால்வேஷன் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏதோ ஒரு சந்தோஷமே இல்லாம இப்போ உங்க கையில ஒருத்தர் யாரோ பெரிய ரிவார்டை கொடுத்துருக்காங்கனாக்கா அந்த சந்தோஷம் உங்க ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். ஆனா எவ்வளவு பெரிய மகத்துவமான ரட்சிப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கும் போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அனுதினமா நம்ம அதை பெற்றுக்கொண்டு அதை நம்ம காத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மாம்சமும் ரட்சிப்பும், ஃபிளஷ் அண்ட் சால்வேஷன், அதுதான் என்னுடைய தலைப்பா இருக்கிறது. மாம்சமும் ரட்சிப்பும். நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க தயவுசெய்து நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் பேச போறது கார்னல் கிறிஸ்டியன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன். மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவன், இனமா பார்க்கும்போது ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம டிவைட் பண்ணனாக்கா பார்ன் கிறிஸ்டியன், பார்ன் அகெயின் கிறிஸ்டியன். இதை உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிற யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பார்ன் கிறிஸ்டியன் யாருன்னு சொன்னாக்கா கிறிஸ்துவத்துல பிறந்திருக்கிறவன் பார்க்கும்போது பார்ன் கிறிஸ்டியனா இருக்கிறான். பார்ன் அகெயின் கிறிஸ்டியன் யாருன்னு சொன்னாக்கா மறுபிறப்பு அடைந்திருக்கிற ஒரு விசுவாசி தான் பார்க்கும்போது பார்ன் அகெயின் கிறிஸ்டியனாக மாறுறான். பார்ன் அகெயின் கிறிஸ்டியன் ஆயிட்ட பிறகு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா? இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு குழந்தை இந்த உலகத்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பேபி என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணோம்? பேபி கையை காலை ஒதுக்கணுமா இல்லையா? கிரால் பண்ணணுமா இல்லையா? 4 காலில் நடந்து போகணுமா இல்லையா? ஆகாரத்தை சாப்பிடணுமா இல்லையா? வளரணுமா இல்லையா? அப்போ பார்ன் அகெயின் ஆயிட்டாக்கா நம்ம பரலோகத்துக்கு இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, ஞானஸ்தானம் பெற்றீங்க, உங்க பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல அறிக்கை செய்றீங்க, பழைய சுபாவங்கள்லாம் செத்துச்சு. ஓகே, நீங்க இப்போ புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு. முடிஞ்சிச்சா ஜர்னி? நாளைக்கு நீங்க பரலோகத்துக்கு போயிட்டீங்களா? இல்ல அதே உலகத்துல தான் நீங்க இருக்கிறீங்க? அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் என்னன்னாக்கா இப்போ நீங்க வளரணும். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னாக்கா இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு இருக்கிறார். ஆனா நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா நம்மளுடைய செல்ஃப், சுயத்தை நம்ம தான் மேற்கொள்ளணும். ஆனா அதுல ஒரு வித்தியாசத்தை நான் மறுபடியும் நான் சொல்ல ஆசைக்கின்றது என்னன்னாக்கா சுயத்தை உங்க சுயத்தை கொண்டு நீங்க உங்க சுயத்தை ஜெயிக்க முடியாது.
ஸோ யூ cannot ஓவர் கம் யோர் செல்ஃப் பை யோர் செல்ஃப். அப்போ வந்து பார்க்கும்போது ஆவியானவரோடு நீங்க இணைந்து இருக்கணும். இது ரட்சிக்கப்படுகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்படி எந்த அளவுக்கு நீங்க விசுவாசித்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவலா நீங்க வாழணும்னா இந்த உலகத்தை, இந்த பொல்லாத உலகத்துல ஆவிக்குரியவர்களா நீங்க வாழணும்னாக்கா ஆவியானவருக்கு நீங்க வந்து கீழ்ப்படிந்தாக வேண்டும். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாள்ல வந்து யாரெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடுறேன்னு அவங்க அப்பா பிதாவின் கூப்பிடுறவங்களை வந்து நான் ஏற்றுக்குவேன்னு சொல்றாரா, இல்ல சித்தத்தின்படி வாழ்றவங்களை ஏற்றுக்குவேன்னு சொல்றாரா? அவருடைய சித்தத்தை செய்தோமா, அதை நம்ம யோசிக்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்டோம் என்பது ஒரு ஒரு ரியாலிட்டி. ஆனா அதோட வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து எண்ட் ஆகுறது இல்லை. இன்னும் நம்ம ப்ரோக்ரஸ் ஆகணும், ப்ரோக்ரஷன் காமிக்க மாட்டேன்றோம். இன்னைக்கு சர்ச்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா, the church is filled with too many babies. சர்ச்ல விசுவாசிங்க இருக்கிறாங்க, ஆனா அந்த விசுவாசிகளுடைய நிலைமைகளை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னா குழந்தைங்களா இருக்கிறாங்க. இன்னும் வளர வேண்டியவர்கள், இன்னும் வளர வேண்டியவங்க என்ன பண்றாங்க, இன்னும் எப்படி இருக்கிறாங்க, குழந்தைங்களாகவே இருக்கிறாங்க. இது குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறாரு. நான் அந்த வசனத்தை நான் சுட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலி ஹீப்ரூஸ் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கிறேன் பல முறை, இருந்தாலும் நீங்க இன்னொரு முறை நீங்க வாசிக்கலாம். 5:14 பாருங்க, 5:13-14. ம் 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 பாருங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஃபீட் த பேபி வித் மில்க். நம்மளும் வந்து பார்க்கும்போது ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக, அல்லாவிட்டால் கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்கிறதுக்கு முன்பாக சத்தியமான வார்த்தைகள் எப்படி இருந்திருக்குனாக்கா, நம்மளை தேற்றுற மாதிரி, நம்ம ப்ராப்ளம் டெலிவர் பண்ற மாதிரி அந்த ரட்சிப்புக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ நிறைய காஸ்பல் மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, டெலிவரன்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. நம்மளுக்கும் டெலிவரன்ஸ் தேவை, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் அந்த டெலிவரன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, இட் ஹாஸ் டு மேக் யூ டு ஃபோக்கஸ் ஆன் காட். நீங்க வளர்கிறீங்களா, டெலிவர் பண்ணிட்டாரு ஆண்டவர், உங்களை டெலிவர் பண்ணிட்டாரு, ஓகே, நீங்க வியாதியை குணமாக்கிட்டார், கடன் பிரச்சனையை இது பண்ணிட்டார், உண்மையான தேவனை நீங்க அறிந்து விட்டீர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எல்லாம் ஓகே, ஃபைன். ஆனா நீங்க இன்னும் பால் குடிக்கிற குழந்தையா இருக்கிறீங்களா, இல்ல வளர்ந்த குழந்தையா இருக்கிறீங்களான்னு பைபிள் வந்து உங்களை சொல்லுது. பால் குடிக்கிற குழந்தையா இருந்தீங்கன்னா சாலிட் ஃபுட் உங்களுக்கு இல்ல. சாலிட் ஃபுட் வந்து அந்த குழந்தையால சாப்பிட முடியாது. பிகாஸ் அந்த குழந்தைக்கான ஜீரண உறுப்புகள் வந்து இருக்காது, ப்ராப்பரா இருக்காது. அந்த குழந்தையால சாப்பிட்டா கூட அதை ஜீர்ணித்துக் கொள்ள முடியாது. அப்போ வந்து வளரும் போது கிறிஸ்துவ வாழ்க்கையில தவழுகிற குழந்தையா இருக்கிறோம் நாங்க, சாவர வரல தவழுகிற குழந்தையா இருந்தோம்னா சம்வேர் சம்திங் இஸ் ராங். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உறுதி. ஆனா அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்கிறோமா, அந்த ரட்சிப்பின் வல்லமை நாம் உணர்ந்திருக்கிறோமா? வாட் ஆர் வி டூயிங் வித் அவர் சால்வேஷன்? அதுதான் என்னுடைய பாயிண்டட் கொஸ்டின். ஸ்லைட் நம்பர் 91 போமா. ஆல்ரெடி அதுல இருக்கும், ப்ளே பண்ணிருக்க ஃபைல் இருக்கும் பாரு. ஓகே, ஃபைன். அப்ப அந்த வசனத்தை தான் குறித்து நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ஆழமா நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இந்த ரட்சிப்பின் மேன்மை, மகத்துவம்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் born again? சோ உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வண்ணமா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 Peter chapter 1. படிக்கலாம், 3ஆம் வசனத்தை படிக்கலாம். So he has given us a new birth. என் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றதுன்னா, கேஜேவில begottenness. இந்த begotten என்ற சேம் கிரேக்க பதம் தான் பார்க்கும்போது ஜான் 3:16ல God so loved the world that he gave us only begotten son. யோவான் 3:16 தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 3:16 பார்க்காம சொல்லணும். யோவான் 3:16. begotten son இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கு. சோ எப்படி, எந்த அளவுக்கு பாருங்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார் பிதாவாகி தேவன்னா, இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது கூட begotten son ன்னு சொல்றாரு. இங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சேம் வேர்ட் இஸ் யூஸ்ட். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஒன்லி begotten son of God. மோனோஜெனிஸ், கிரீக்ல வந்து மோனோஜெனிஸ், MONO மோனோ, ஜெனிஸ் GENIS. So மோனோஜெனிஸ்னாக்கா, God is not a created being, Jesus Christ is not a created being,
Jesus Christ is not created by God the Father. Jesus Christ himself is God, God Almighty. தமிழ்ல சொல்லனா கொலோசியர் புத்தகம் முழுவதுமா வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமும் சம்பூர்ணமும் அவருக்குள்ள குடி இருக்கிறதா. அல்லேலூயா. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னா வெறும் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் இல்ல, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் என்னன்னா God the Father, God the Son, God the Holy Spirit உடைய full complete essence யாருக்குள்ள இருக்குதுனாக்கா ஜீசஸ் கிரைஸ்ட்குள்ள தான் இருக்குது. யாருன்னா ஒருத்தன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் காட் இல்லைன்னு டினை பண்றானா, he is having the spirit of the antichrist. அவன் வந்து கிறிஸ்துவனே கிடையாது, அவனை கிறிஸ்துவனை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவங்களோ இல்ல இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை, அவர் ஏன்னா அவர் வந்து கடவுளோட ஒரு சற்று குறைந்தவர், பிதாவாகிய தேவன் தான் சிறந்தவர், அவருக்கு கீழே தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு யாருன்னா ப்ரீச் பண்ணாங்கன்னா அதை தயவு செய்து நீங்க நம்பாதீங்க. பைபிள் கிளீனா சொல்லுது. கொலோசியன்ஸ் புக்ல 2nd சாப்டர்ல 3rd சாப்டர்ல படிச்சு பாருங்க. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமும் சம்பூர்ணமா அவருக்குள்ள கூடி இருக்கிறதா. fullness of God, Godhead dwells in Jesus Christ. அப்ப அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம், நம்ம சால்வேஷன் அடையணும்னா இந்த வசனம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்மள வந்து பார்க்கும்போது அவருடைய கிருபையினால மறுபிறப்பு கொடுத்து தேவன் என்ன பண்ணி, எதனால மறுபிறப்பு கொடுத்திருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால. அப்போ ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறதுனா மறுபிறப்பு அடையும்படி செய்திருக்கிறார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க ரொம்ப அழகா ஒரு பாடல பாடி இருப்பாங்க. அப்பா ஆல்பா ஒமேகா, உங்களுக்கு தெரியுங்களா? அப்பா ஆல்பா ஒமேகா புகழுமக்கே எப்போதும் மறுபடியும் பிறக்க செய்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே புகழுமக்கே. ரொம்ப அழகா இருக்கும், வீட்டுல போய் கேட்டு பாருங்க அந்த பாடல. அந்த பாடலுக்கான வரிகளை எப்பவுமே என்ன பண்ணுன்னா ஒரு பாட்டை கேட்கறேன்னா அதுக்கான வசனம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல அந்த பாட்டை எழுதிடுவேன். திஸ் இஸ் மை ஹேபிட். ஓகே, நீங்க கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நெக்ஸ்ட்ல இருந்து எதுனா ஒரு பாடல கேட்கறீங்கன்னாக்கா தயவுசெய்து அந்த எந்த வசனம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா போதகர் இடத்துலயோ இல்ல யாருக்கிட்ட ஊழியக்காரங்கிட்ட கேளுங்க. ஏன் எங்க கிட்ட கேட்கறது? நீங்களே வந்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாடலுக்கான வரி. ஒருவேளை ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கும் அந்த பாடல, நீங்க அந்த வசனத்தை படிக்கும் போது அந்த பாட்டு உங்களுக்கு நினைப்பு வருதுனாக்கா டெஃபினட்டா அந்த பாட்டுடைய லிரிக்ஸ் எழுதிட்டு ஃபாதர் பெர்க்மன்ஸ் தான் இந்த பாடல் வந்து இந்த வசனத்தை தான் பாடி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வைக்கிறது என்னுடைய பழக்கமா இருக்குது. ஐ ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். மேபி நீங்களும் வந்து உங்க பைபிள் ஸ்டடி இன்னும் அதிகமா என்கேஜ் பண்ணும் பைபிளோடுன்னு சொன்னாக்கா அதை நீங்க அப்படியே எழுதுங்க. ஒரு சில ஊழியக்காரங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்னன்னா வாக்குத்தத்தங்களை சொல்லும் போது ஆண்டவர் எந்த வருஷத்துல உங்களோட பேசினாருன்னு எழுதி வச்சுட்டு ஏன்னா வந்து நிறைவேறும் போது அதையும் எழுதி வைங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா பாரு, இந்த வருஷத்துல வந்து நான் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு கொடுத்தாரு, இந்த ஊழியக்காரர் மூலியமா கொடுத்தாரு, இந்த நாள்ல கொடுத்தாரு, இந்த நாள்ல நிறைவேற்றி இருக்கிறாரும் போது அந்த பைபிளோட உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் தொடர்பு அதிகமா இருக்கும். ஸோ ஒரு கதை புக்கை படிக்கிற மாதிரியும் நீங்க படிச்சீங்கன்னாக்கா தெர் இஸ் கம்ப்ளீட் டிஸ்என்கேஜ்மெண்ட். ஒரு என்கேஜ்மெண்ட்டோட ஒரு ஆவலோட ஒரு ஆசையோட இந்த வேத புத்தகத்தை நீங்க படிக்கணும்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா, நான் அதிகமா வந்து நேசிக்கிற பாடல்கள் உலகத்துல எங்க போனாலும் நான் சொல்லுவேன் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க தான் நான் அதிகமா கேட்பேன். நைட்டு கூட நான் சும்மா கேட்பேன், போகும்போது கூட வண்டியில போகும்போது கூட நான் பாடிட்டு போவேன். ஏன்னா வந்து அவ்வளவு சிம்பிளா இருக்கும். சங்கீதங்கள்ல இருந்து எழுதியிருப்பாரு தந்தை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க எழுதியிருக்கிற பாடல்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த டியூன் பாடுறதுக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா வசனங்களை டைரக்டா அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணாம அப்படியே அழகா பாடியிருப்பாங்க. அந்த வரிகளை நீங்களும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மறுபடியும் பிறக்க செய்தீர, கிருபையால் ரட்சித்தீர. அப்ப பாருங்க எங்க எழுதுறாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தான் இந்த இடத்துல நீங்க அந்த பாட்டு எழுதிடலாம். மறுபடியும் பிறக்க செய்தீர, கிருபையால் ரட்சித்து புகழுமக்கு புகழுமக்கு அப்படின்ட்டு அழகா எழுதுறாங்க. நெக்ஸ்ட் டைப் போமா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த காரியம் தான். ஓகே, நம்ம ஜேர்னி கிறிஸ்டியன் லைஃப் நம்ம ஜேர்னி எப்படி போறோம்னாக்கா ஹீதன் டு பார்ன் அகைன். ஹீதன்னாக்கா இந்த டாபிக் நான் ஏன் மறுபடியும் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா, ஒருவேளை லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் லைவ் போடும்போது அதிகமானவங்க லைவ்ல பார்த்தீங்க, ஒருவேளை நீங்க வரல. இந்த மாதிரி வந்து நம்ம லைவ் போடல, நம்ம ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும், ரட்சிப்னா என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதகர் உங்ககிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க எனக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ பாஸ்டர் அந்த மாதிரி நான் செய்து கொண்டு இருக்கிறேன். என் சுய ஆசையோ இல்ல நான் சுயமா எதுவும் செய்ய முடியாது. எனக்கு இன்னும் போதகர் இருக்கிறார், போதகரை என்ன சொல்றாரு அதுக்கு நான் கீழ்ப்படிந்து நான் செய்ய முடியும் ஊழியக்காரனா. இன்னொன்று வந்து என்னன்னாக்கா உங்களை போல அதிகமானவங்களுக்கு வந்து நீங்க வந்து இதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னாக்கா டெஃபினட்டா வந்து அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஐ பிலீவ். ஓகே, இதன்னா யாருன்னா புறஜாதியா இருக்கிறவங்க மறுபிறப்படையணும். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க நம்ம கூட என்ன பண்ணணும், மறுபிறப்படையணும். என் கொஸ்டின் என்னன்னாக்கா மறுபிறப்படைந்தவங்க யாருன்னாக்கா குழந்தைகள். குழந்தை வந்து சாவர மட்டும் குழந்தையாவே இருக்கலாமா, இல்ல குழந்தை மாதிரி ஆக்டிங் பண்ணலாமா, இல்ல நான் வளரவே மாட்டேன் நான் பால் குடிச்சுனே அம்மா பால் குடிச்சுனே அப்படி இருந்துருன்னு சொல்லாமா? சொல்லுங்க பார்க்கலாம். வளரணும். ஆனா இன்னைக்கு சபையில நீங்க பார்த்தீங்கன்னாக்கா
குழந்தைங்க வந்து பெரிய பெரியவங்க எல்லாம் கூட குழந்தைங்களா தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஜெபம் பண்ண வரலன்னா நம்ம குழந்தை தான். பாட்டு பாட தெரியலன்னா நம்ம குழந்தை தான். ஆண்டவர் ஆராதிக்க தெரியலன்னா நம்ம குழந்தை தான். வசனங்கள் தெரியலன்னா நம்ம குழந்தை தான். வசனம் தெரியலன்னா நம்ம இல்லிட்ரேட், பைபிள் இல்லிட்ரேட். இல்லிட்ரேட் யாருன்னாக்கா படிக்க எழுத தெரியாதவங்க. இன்னைக்கு சான்ஸே நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு டெக்னாலஜி வந்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது பைபிள் illiterates ஆகிறோம் நம்ம. எத்தனை புக்ஸ், எந்த சாப்டர் எதுக்கு அப்புறம் வருதுன்னு தெரியல. ஆனா உலக காரியங்களை வந்து நம்ம அதிகமா தெரிஞ்சு வச்சோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பண்றது தானே அவங்களும் பண்ணுவாங்க. சோ வந்து இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த சபையை நான் குறையா சொல்லவில்லை. ஒருவேளை ஆவிக்குரிய ஆதாரங்கள் சரியா கிடைக்காத சபைகளுக்கு போறவங்க அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஆனா அவங்க கூட வந்து படிக்க முடியும் இந்த பைபிளை கையில கொடுத்திருக்காங்க. ரிஃபார்மேஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மார்ட்டின் லூத்தர் அவர் வரத்துக்கு முன்பாக இருந்த காலங்களில் ஃபாதர்மார்கள் ஒண்டி தான் பார்க்கும்போது இந்த பைபிளை படிக்க முடியும். ஏதோ ஒரு கிளாஸ்ல வச்சு ஆன்டிக் பீஸ் மாதிரி வச்சு மியூசியம்ல வைக்கிற மாதிரி வச்சுட்டுப்பாங்க. ஃபாதர் நோடி தான் அந்த பைபிளை தொட முடியும், அவர் நோடி தான் படிக்க முடியும். ஏன்னா வந்து பிசாசுடைய தந்திரம் என்னன்னாக்கா ஜனங்க கையில இந்த வேதாகமம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சத்திய வசனம் தெரிந்து விடும். அவங்க படிக்க கூடாதுன்னு அப்படியெல்லாம் பிசாசு தந்திரமா வச்சான். ஆனா வந்து ஜான் வைக்லிஃப், ஜான் ஹஸ், வில்லியம் டைண்டேல், மார்ட்டின் லூத்தர் இவங்கெல்லாம் வந்து இந்த ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆவியானவர் அவர்களுக்குள்ள பலமா இறங்கினபடியால் ஒரு ரிஃபார்மேஷன் ஒரு குலுக்கி என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த வேதாகம் வந்து எல்லார் கையிலும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அத்தனை மொழிகள்லையும் இன்னைக்கு மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. FMBP, IEM, LMS, ஜெம்ஸ், இப்படி அவங்க செய்யற ஊழியத்துல ஒரு ஊழியம் என்ன தெரியுங்களா? பைபிள் டிரான்ஸ்லேஷன். இன்னைக்கு ட்ரைபல் பீப்புள் எத்தனையோ பேர் பேசுறாங்க. அந்த ட்ரைபல் லாங்குவேஜ்ல கூட இந்த பைபிள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முயற்சி செய்து கொண்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த சுவிசேஷம் வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்றால் இந்த வேதாகமம் வந்து ஒரு கையிலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த வேதாகமம் வந்து நம்ம கையில தமிழ் வேதாகமம் வந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா சீகன் பால்காங்க டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா இன்னும் எவ்வளவு ஆசையோட அதை நம்ம படிக்க வேண்டும். எப்படி படித்துக் கொண்டு இருக்கிறோம்? பைபிள் எப்படி படித்துக் கொண்டு இருக்கிறோம்? கதை புக்க போற படிச்சு கொண்டு இருக்கிறோமா? இல்ல போரிங்கா இருக்கிறதா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போமா. சோ இந்த வசனத்தை நான் குறித்து நாங்க பேசினேன். இப்ப பாருங்க, யோவான் 1:12 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 13 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 1:13 வாசிக்க கேட்கலாம். John 1:13. John 1:13. பாருங்க, அவர்கள் ரத்தத்தினால் அல்ல, மாம்சத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல. பாருங்க, இங்க 3 காரியத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரத்தத்தினால அல்ல அப்படின்னாக்கா ஒரு மனுஷனா பிறக்கணும்னா ரத்தத்தினால பிறக்க வேண்டும். மாம்ச சித்தத்தினால, அப்ப மாம்சத்துக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. will of the flesh, desire of the flesh. மனுஷனுடைய சித்தத்தின்படி பிறந்தவனும் கிடையாது. அப்படின்னு என்ன சொல்றேன்? திஸ் இஸ் நாட் a natural birth. நேச்சுரல் பர்த்ல என்ன நடக்குதுன்னா 23 குரோமோசோம்ஸ் வந்து நம்ம தாயகிட்ட இருந்தும் 23 குரோமோசோம்ஸ் நம்ம தகப்பன் கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். திஸ் இஸ் அவர் நேச்சுரல் பர்த். இந்த பர்த் நான் பேசிக் கொண்டிருக்கிற மறுபிறப்பு என்பது ஆவியில நடக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆவியில நடக்கிற காரியங்களை வந்து உங்க கண்களால நீங்க பார்க்க முடியாது. ஆனா உங்களால உணர முடியும். உணர முடியும். The spirit is the ultimate reality. ஆவிதான் வந்து பார்க்கும்போது உண்மையான காரியம். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். முதல்ல ரட்சிக்கப்படுகிறது வந்து நான் சொன்னபடி மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த ஆவியில தான் வந்து பார்க்கும்போது ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சத்தை, அந்த ரட்சிப்பை நாம் எங்க பெற்றுக்கொள்ளும்? நம்ம ஆவியில. இப்ப இந்த ஆவியில அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் நம்மளுடைய ஆவி வந்து தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறதுனால நம்மளால வந்து நம்ம சுயம், அதாவது நம்ம மாம்சம் சொல்லும் போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் போத் தி மைண்ட் அண்ட் தி பாடி. ரெண்டுமே ஒண்ணா சேர்ந்து இருக்கிறது இல்லையா? ஆத்மாவும் நம்மளுடைய சரீரமும் ஒண்ணா ஒருங்கிணைந்து பாவம் செய்கிறது இல்லையா? இத்த ஓவர் கம் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து அனுதினமும் என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்கு, ஆவியானவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது அப்பதான் வந்து அனுதினமும் நம்மளுக்கு ஒரு பேட்டில் நடந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, 12ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் அவரு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க எல்லாம் பிள்ளைகளாக முடிக்க அதிகாரத்தை கொடுத்தார். இது எல்லா கிறிஸ்டியனுக்கும் தெரியும் இந்த வசனம். தெரியுமா இல்லையா? ஆனா 1:13 யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க 1:12 நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா 1:13 உடைய ரியாலிட்டி நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும்.
அப்போ மறுபடியும் பிரேக்கப் செய்து இருக்கிறான்னா ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு வந்து எப்படின்னாக்கா லைஃப் ரிலேஷன்ஷிப் அது. ஏன்னா வந்து அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல தேவன் சொல்லும்போது கிரயம் செலுத்தி நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறாராம். கிரயம்னா என்னன்னா, இப்போ வந்து பாருங்க, ஏதோ ஒரு லேண்டோ இல்ல ஏதோ ஒரு காரியம் இருக்குதுனாக்கா அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்து தான் நீங்க வந்து அதை வந்து என்ன பண்றீங்க, வாங்குறீங்க. காசு கொடுத்து தான், விலை கொடுத்து தான் நீங்க வாங்குறீங்க. அப்போ ஆண்டவர் வந்து தன் சுய ரத்தத்தை கொடுத்து கிரயமாய் கொடுத்து நம்மளை வந்து விலை கொடுத்து சம்பாதித்து இருக்கிறார். அதனால வந்து அந்த ரட்சிப்பின் மகத்துவம் வந்து எப்படின்னு சொன்னாக்கா அது வார்த்தையால நம்மளால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எந்த தியாலஜி கிளாஸ்ல வந்து உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் தான் சொல்ல முடியும், அந்த பதங்களை தான் சொல்ல முடியும். ரட்சிப்புனா என்னன்னு சொல்ல முடியும். ஆனா வந்து ரட்சிப்புனா என்னன்னு சொல்லிட்டு லஞ்ச்ல சூப்பரா பேசினார்ல அப்படின்னு சொல்றத பார்க்கணும். உண்மையாவே எனக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா அந்த சந்தோஷம் வந்து அனுதினமும் உங்களுக்குள்ள பெருசா இருக்கும். அதை ஒருவனாலையும் அதை திருட முடியாது. அதை வந்து ஒரு பொக்கிஷமா, ஒரு ட்ரெஷரா நீங்க நினைத்து என்ன பண்ணுவீங்கன்னா அனுதினமும் வந்து காக்க கொள்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. நீங்களும் வந்து இன்னைக்கு 5 பேர் 6 பேர் 7 பேர் 10 பேர் எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை இதை ரெக்கார்ட் பண்ணி எத்தனை பேர் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய கடமை என்னன்னாக்கா காட் வில் டெஸ்ட் மீ. ஒரு சில பைபிள் கிளாஸ்ல ஒருத்தர் அனுப்புவார் ஆண்டவர். அன்னைக்கு நான் பார்த்துட்டு சோர்ந்துட்டு இல்ல வேணான்னு விட்டேன்னா இந்த பைபிள் ஸ்டடியை வந்து தேவன் வந்து எடுத்துருவார். ஏன்னாக்கா ஆண்டவருக்கு வந்து ஆட்கள் எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. சத்தியமான வார்த்தைகளை பார்க்கும்போது எப்படியாவது போய் சேரும். நம்ம சபையில இருக்கிற வாலிபர்கள் கூட அந்த ரட்சிப்பை வந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் சொல்றவங்க நிறைய பேர் இன்னும் ரட்சிப்பை அடையல, அது வேற விஷயம். இன்னும் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இன்னும் குழந்தைங்களா இருக்கிறாங்க. சர்ச்ல ஃபுல்லா எல்லாம் ஃபீடிங் பாட்டில் பேபிஸா தான் இருக்கிறாங்க. இன்னும் வளர்ச்சியே கிடையாது. அந்த வளர்ச்சி வளரணும்னா எப்படின்னாக்கா இப்படிதான் நீங்க போகணும், அந்த தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளணும். எப்படி நீங்க பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போப்பா. இப்ப பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பத்தொன்பது வாசிக்கலாம். 3 இல்ல 3:10 படிங்க. 3:10. Conformable unto his death. ம் ம் அப்போ இன்னும் நான் அவரை அறிய வேண்டும். பவர் ஆஃப் ஹிஸ் ரிசரக்ஷன் இன்னும் அறிய வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு விதத்துல நான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது ரட்சிக்கப்படுகிறது என்பது என்னன்னாக்கா இயேசுவோட கூட அடக்கம் பண்ணுவது, இயேசுவோடு கூட சிலுவையில அறையப்படுவது, இயேசுவோடு கூட உயிர் தெழுவது. அப்புறம் கேட்க கூடாது, நீங்க தானே நான் சொன்னீங்க அன்னைக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவோட என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோட சிலுவையில அடைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோட உயிர்த்தெழப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்க எப்படி பவுல் சொல்றாரு, இன்னும் நான் கிறிஸ்துவனுடைய என்ன ரிசரக்ஷன் பவர் இன்னும் நான் அறிய வேண்டும் சொல்றாரு. இங்கதான் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பொசிஷன் இஸ் டிஃப்ரெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பொசிஷன் என்னன்னாக்கா எப்ப நீங்க உங்க பாவத்தை அறிக்கை செய்து ரட்சிக்கப்படுகிறீர்களோ நீங்க கிறிஸ்துவோட சேர்ந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவோட சேர்ந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்க. பாவத்துக்கான அத்தனை என்ன சொல்றது தண்டனை எல்லாவற்றும் ஆக்கினை எல்லாமே வந்து தேவன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சின்னைய வந்து தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பாவத்தின் வல்லமையை தேவன் முறியடித்து விட்டார் சிலுவையில. பாவத்துல இருந்து உங்களை கம்ப்ளீட்டா விடுதலை ஆக்கிட்டார். ஆனா there is something else to overcome. அதை நான் பார்க்கும்போது இது வந்து தேவன் வந்து ஒரு நாள்ல செய்யற காரியம் அல்ல. பாவத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பதற்கு எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்பவே வந்து பாவத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அத்தனை தண்டனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஆனா வந்து சுயத்தை வந்து என்ன பண்ணணும், இப்படி சொல்றேன், நீங்க இன்னும் ஈஸியா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது எல்லாரும் சொல்றீங்க டெய்லி சுமந்து இந்த அரசு பாவத்தை ஒரே ஒரு நாள் தான் சிலுவையில் அடிக்கப்படுகிற அன்னைக்கு ஒண்டி தான் பார்க்கும்போது பாவத்துக்கான அத்தனை தண்டனையும் பார்க்கும்போது அவர் மேல வந்தது. ஆனா வந்து
அனுதினமும் இயேசு கிறிஸ்து பண்ண காரியம் வந்து இருக்குது என்ன தெரியுமா? he denied his self. அவர் செல்ஃபை வந்து என்ன பண்ணிருக்கிறார்? ஒரு ஒரு நாளும் டினை பண்ணிருக்கிறார். எப்படி நம்ம டினை பண்றது? உதாரணத்துக்கு நம்மளை குறித்து யாராவது பெருமையா பேசினா என்ன ஆகுது? நம்மளுக்கு என்ன ஆகுது சொல்லுங்க? ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது இல்ல, அப்படியே ஒரு குளிர்ச்சியான ஒரு அப்படியே பொங்கி அப்படியே வர மாதிரி அப்படியே பாரு, நான் கூட எவ்வளவு ஃபேமஸ் ஆகிறேன் பாரு, என்னை பத்தி எவ்வளவு நல்லா பேசுறாங்க பாருன்னு என் காதுகளுக்கு ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும் அது அப்படியே. அப்ப அது என்னன்னாக்கா செல்ஃப், சுயம் இன்னும் நம்மளுக்குள்ள சாகவில்லை. ஒரே நாள்ல சாகடிக்க முடியாது, ஒரே நாள்ல சாகடிக்க முடியாது. நம்மளுக்குள்ள மூச்சு, கடைசி மூச்சு இருக்கிறவர்கள் அந்த சுயத்தை நம்ம சாகடிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அனுதினமும் இட் இஸ் a battle. we are on the battlefield. இதை நீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பேட்டில் கிரவுண்ட் எது தெரியுமா? யுத்த களம் எது தெரியுமா? உங்க மைண்ட். யுத்த களம் எதுங்க? உங்க சிந்தனை. சிந்தனைகளுக்குள்ள தான் அநேக போராட்டங்கள் பிசாசானவன் கொடுப்பான். உலக கவர்ச்சிகள் எல்லாமே எங்க சிந்தனைக்குள்ள தான் வரும். என்னைக்கும் இல்லாத அளவுக்கு நான் இன்னைக்கு என்னால ஜெபிக்க கூட முடியல, அவ்வளவு அளவுக்கு டிப்ரெஷன், ஒரு விதமான பயம். நான் காலையில ஜெபம் பண்ணும்போது பயன் பண்ணேன், எஸ்ப்பா இதை வந்து என்ன மேற்கொள்ள முடியாதது, ஏன்னா உம்முடைய பிள்ளையா இருக்கிற ஆண்டவரே. காரணமே இல்லை, உலக உலக கவலைகள். ஐயோ நான் 2 காலேஜ் நான் பார்க்கணுமே, இவ்வளவு பேர்டன் ஆகுது, இதுல நான் பைபிள் ஸ்டடி பண்ணும். இப்படி பாருங்க, பிசாசு அந்த மாதிரி எண்ணங்களை கொடுப்பான். இப்ப என்ன பலவீனப்படுத்திட்டான்னா அதனால என்ன நடக்கும் தெரியுங்களா? வார்த்தைகள் வந்து கிரியை செய்யாது. உங்களுக்கான ஆகாரத்தை வந்து தேவன் கொடுக்கறதுக்கு வாஞ்சையா இருக்கிறார். ஆனா அதுக்கு என்ன கருவியா தேவன் பயன்படுத்த வேண்டும்? நான் ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்களும் எனக்காக ஜெபிக்கணும். ஏன்னா வந்து அந்த போராட்டத்தை பிசாசு கொடுத்து ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து ஜெபிக்க முடியாத மாதிரி பண்றான், ஜெப நேரத்தை திருடுறான். நான் பயன் பண்ணாங்க ஆண்டவரே, நீங்க நான் நிக்கிறேன்னா உங்களுக்கு கிருபையில நான் நிக்கணும் ஆண்டவரே. என்னை வந்து உலகத்தின் காரியங்கள் வந்து என்னை மேற்கொள்ளக்கூடாது. இது ஏன்னாக்கா சுயத்துக்குள்ள நம்ம மைண்ட் வந்து பேட்டில் ஃபீல்டு. நம்ம எங்க இருக்கிறோம்னா பேட்டில் கிரவுண்ட். பப்ஜி ஆடுறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்ஜினா என்ன யாருன்னா தெரியுமா? எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்போம், பப்ஜிக்கு அப்ரிவேஷன் தெரியுமாப்பா? பிளேயர்ஸ் அன்ஐடென்டிஃபைட் பேட்டில் கிரவுண்ட். பிளேயர்ஸ் அன்ஐடென்டிஃபைட் பேட்டில் கிரவுண்ட். பப்ஜின்னு வருது பாருங்க, ஜி. அந்த ஜி வந்து என்னன்னா பேட்டில் கிரவுண்டா, யுத்த களமா. அப்ப பாருங்க, பிசாசு வந்து அவன் ஒரு யுத்த களத்தை சேர்ந்து இருக்கிறான். அது என்னன்னா இந்த பப்ஜி ஆடுறவங்க வந்து என்னன்னா மைண்டை வந்து சிறைப்பிடிக்கிறான். அவங்க மைண்டை சிறைப்பிடிச்சுட்டா என்ன ஆகுதுனாக்கா, அவங்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, சுத்தி நடக்கிற காரியங்கள் அவங்களுக்கு தெளிவே இல்லை. நீங்க கிள்னா தான் தெரியும் அவங்களுக்கு. இல்லைன்னா நீங்களை இப்படி ஒரு ஆடு நீங்க பார்த்திருப்பீங்க, ஆடு இல்லைன்னா சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. ஒரு பையன் வந்து இந்த பப்ஜி கேம் ஆடிக்கொண்டே இருக்கிறான், அவங்க தாயார் வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிட்டுக்குது. அவங்களால பேச முடியல, கூப்பிடுறாங்க, கத்துறாங்க, அப்படியே அவங்க மயங்குறாங்க. அப்ப கூட இவனுக்கு உணர்வு வரல. அம்மா சும்மா ஏதோ கூப்பிடுறாங்கன்னு விட்டான். கடைசியில் அவங்க மயங்கி விழுந்த பிறகு பார்த்தாக்கா அப்பதான் வந்து துடிச்சு பிடிச்சி அந்த ஹெட்செட் எல்லாம் கட்டிட்டு மொபைல் எல்லாம் எடுத்துட்டு அவன் பார்த்தாக்கா அவங்க தாயார் வந்து மரித்து கிடக்குறாங்க. அப்ப வந்து பேட்டில் கிரவுண்ட். அப்ப நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க, உங்க பேட்டில் கிரவுண்ட் எங்க இருக்குது, யுத்த களம் எங்க இருக்குது சொல்லுங்க? மனசுல. மனசுல அனுதினமா நீங்க பேட்டில் கிரவுண்ட் தான் இருக்கிறீங்க. யுத்தங்கள் உங்களுக்கு விரோதமா நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம ஜெயிக்கிறோமா நம்ம தோக்குறோமா, அதான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு தெரியும்னாக்கா சுயத்தை மேற்கொண்டா போதும். வேற எல்லாமே தேவன் வந்து மேற்கொள்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனால ஜெயிக்கிறது, கடைசியா அவன் ஜெயிக்கிறது இந்த உலகத்துல எதுனாக்கா சுயம் தான். பிசாசு கூட அவன் ஜெயிச்சிருவான். அந்தகார வல்லமைகள் கூட அவனால் ஜெயிக்க முடியும். ஆனா ரொம்ப கடினமானது ஜெயிக்கிறது, பாவத்தை கூட ஜெயிக்க முடியும். ரொம்ப கடினமானது, ரொம்ப ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். அந்த ஒரு மனுஷன் போராடுறதே இந்த உலகத்தை எதுக்காகனா அந்த செல்ஃபை வந்து அவனால் அடக்க முடியல, அந்த சுயத்தை அவன் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலகத்தை இந்த அத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். இப்ப இந்த வசனத்தையும் நீங்க வச்சு ரோமர் 6 அதிகாரத்தையும் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ரோமர் 6 அதிகாரம் சொல்லுகிறது என்னன்னா பொசிஷன். இந்த வசனம் சொல்றது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ பொசிஷன் என்னன்னாக்கா, என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ அன்னைக்கே தேவன் வந்து உங்களை எப்படி பாக்குறாருன்னா கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டு, கிறிஸ்துவோட கூட உயிர்த்து எழுந்திருக்கிறீங்க. இது பொசிஷன். எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னாக்கா, இன்னும் அதை நீங்க அந்த ரிசல்ட் பவரை நீங்க உணரணும், உங்களுக்குள்ள இன்னும் வளரணும். இன்னும் குழந்தைங்களா இருக்கிற நீங்க இன்னும் தேவனுக்குள்ள நீங்க வளரணும். நெக்ஸ்ட், இதான் நான் சொல்ல விரும்புறது. இன்னைக்கு பொசிஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கவுண்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு ராஜகுமாரன் இந்த உலகத்தில் இருக்காருனாக்கா ஒரு பிரின்ஸ். அடுத்து சிங்காசனம், த்ரோன் யாருது? ராஜகுமாரன் தான், இல்லைங்களா? அவனுடைய பொசிஷன் என்ன? அடுத்து யார் அவன்? ராஜா. அவன் அந்த அந்த த்ரோன் அவன் எப்போ போய் அந்த த்ரோன் மேல உக்காடுறானோ
அப்பதான் வந்து அவன் ராஜாவுக்கு கூட அத்தனை அதிகாரமும் அவனால வந்து நான் பயன்படுத்த முடியும். இளவரசனா இருக்கிற காலத்துல அவனால என்ன பண்ண முடியாது, சொல்லிக்கொள்ளலாம் நான் யாரு, ராஜாவின் பிள்ளை, நான் ராஜா, அடுத்த ராஜா நான் தானே சொல்லலாம் அவன். ஆனா வந்து உண்மையான அதிகாரம் அந்த செங்கோல் அவன் கையில வரும்போது தான் அந்த மணிமகுடன் சொல்றாங்க பாருங்க, மகுடத்தை அந்த கிரௌனை வந்து வச்சு அவன் மேல வச்சு அந்த என்ன சொல்றது அந்த மணிமகுடத்தை கையில கொடுத்து அந்த செங்கோலை கையில கொடுக்கும் போது தான் அவன் வந்து இளவரசனா இருக்கிறவன் ராஜாவா மாறுறான். அதான் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து உங்களை நீங்க வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். பொசிஷனே வேற, எக்ஸ்பீரியன்ஸே வேற. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தான் நிஜம், எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தான் ஆழமான ஒரு உறவு. தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு வந்து சாதாரணமான ஒரு உறவு கிடையாது. ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிற தாய்க்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கிறதுன்னு. ஆனா தேவன் வந்து பார்க்கும்போது நம்மளை வந்து மறுபிறப்படைய முடியும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த மறுபிறப்புன்றது உங்க ஆவியில நடக்கிறதுனால உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஆனா ஆவியில நடக்கிற காரியத்தினால என்ன ஆகுதுனாக்கா உங்க மாம்சத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும், தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறார். அடுத்து போப்பா பாருங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட்? இட் இஸ் a லைஃப் ரிலேஷன்ஷிப். உயிரை கொடுத்து தேவன் உங்களை கிரயம் செலுத்தி தேவன் உங்களை மீட்டு இருக்கிறார். ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்ல நினைக்கிறேன், நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் அந்த வசனத்தை. பாருங்க 20:28, ஆக்ஸ் 20:28, 20:28. எப்படி நம்ம மீட்கப்பட்டிருக்கோம்? மீட்பு என்பது என்ன, ரட்சிப்பு என்பது என்ன? ஆக்ஸ் 20:28. ம் 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 மறுபடியும் படிங்க ஆண்டி. ம் ம் பாருங்க எப்படி சம்பாதித்திருக்கிறார் தேவன் நம்மளை. சுய ரத்தத்தினால சம்பாதித்திருக்கிறார். சாதாரணமா இல்ல, அவர் கிளைம் பண்றாரு, ஆண்டவர் நம்மள கிளைம் பண்றார் that you are the children of God. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க என்று ஆண்டவர் நம்மள கிளைம் பண்றாரு. சாதாரணமா இல்ல. சாதாரணமா வந்து எப்படி ஆண்டவர் வந்து பரலோகத்துல உட்காந்து நீ உங்க பிள்ளைய மாத்திடுறப்பா, மறுபிறப்பு அடைஞ்சிருன்னு சொல்ல. ஆண்டவரே பூமிக்கு அவதாரம் எடுத்து மனுக்குலமா மாறி மனுஷ அவதாரம் எடுத்து, அது ஒரு பெரிய டாபிக். நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த இன்கார்னேஷன் சொன்னேன். இன்கார்னேஷன்னா தேவன் மனிதன் ஆகுவது. எப்படி எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் 100% மேன் அண்ட் 100% காட் அப்படின்ற காரியத்தை மறுபடியும் நான் ஏர்னஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்றேன். ஏன்னா இன்னொரு செஷன்ல வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு செப்பரேட் செஷன் கூட வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணணும் நம்ம. ஏன்னா வந்து அது தெரிய வேண்டும் அந்த உண்மைகள். எப்படி தேவன் 100க்கு 100 மனிதனாகவும் அவரால் எப்படி இருக்க முடியும், 100க்கு 100 கடவுளாகவும் எப்படி இருக்க முடியும். இன்கார்னேஷன். இன்கார்னேஷன் சொன்னாக்கா தேவன் மனிதனாக எப்படி இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை நான் வச்சு நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஒருவேளை டவுட் இருந்தாக்கா அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுவோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சுய ரத்தத்தினால தேவன் நம்மளை சம்பாதித்திருக்கிறார். அப்போ இவ்வளோ நம்ம எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய கிஃப்ட் இந்த உலகத்துல மனுஷனால கொடுக்க முடியாது, பணத்தால கொடுக்க முடியாது, இந்த உலகம் கொடுக்க முடியாது. பெரிய கிஃப்ட் எதுனாக்கா இட் இஸ் யுவர் சால்வேஷன். ஹல்லேலூயா. அதுல எந்த டவுட்டும் நீங்க படக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களானாக்கா கை உயர்த்தணும். ஆனா ஒண்ணு, கையை உயர்த்தின நீங்க அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்க எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறீங்க, அதை வச்சு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? காத்துக்கொள்றீங்களா அந்த ரட்சிப்பை? இல்ல ரட்சிக்கப்பட்ட நான் குழந்தையாவே இருந்துடுறேன், போதும் மறுபிறப்பு அடைஞ்சிட்டேன், குழந்தையாக்குறேன், நான் வளர மாட்டேன், அதான் ரட்சிக்கப்பட்டேன், ஏசாப்பதான் எனக்கு ரத்தத்தை சிந்திட்டாரு. பாரு, நம்ம வந்து ஒரு சில கிறிஸ்டியன்ஸுடைய வியூ எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன், நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. ஒரு சிலர் வந்து பாவத்துல இருந்து என்ன சொல்றது தப்சா போதன்று ரட்சிக்கப்பட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாவத்துல வாழ்ந்தா பாவத்தின் சம்பளம் மரணம்னு தெரியும். ஆண்டவர் வந்து பாவத்துல இருந்து என்ன விடுதலை கொடுத்தாருன்னா போதும். செல்ஃப் தானே, மாம்சத்தை ஓவர் கம் பண்ணலாம் கூட பரவாயில்ல, நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், கிறிஸ்து தான் எனக்கு ரத்தத்தை செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் உங்களை நீங்க வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லாதபடிக்கு இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. அதாவது நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப்னு சொல்றோம் நம்ம. அது எப்படின்னாக்கா
நித்திய ஜீவன் என்பது நம்ம மரித்திட்ட பிறகு பரலோகத்துக்கு போய் அனுபவிப்பது நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவனை ஒரு விதையா நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. நீங்க எப்ப நீங்க ரட்சிக்கப்படுறீங்களோ அப்பவே வந்து அந்த விதையானது உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா அது வந்து சம்பூர்ணமா நீங்க பெற்றுக்கொள்ளணும்னாக்கா இந்த உலகத்தை ஜெயித்து மாம்சத்தை ஜெயித்து நீங்க ஆண்டவர் சமூகத்தை போகும்போது அதனுடைய பலனை வந்து நீங்க மிகுதியா நீங்க அனுபவிக்க முடியும். இப்போ வந்து ரட்சிப்பு கூட அப்படித்தான். நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிற ரட்சிப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு காய் போல, ஒரு பிஞ்சு இளமா இருக்கிற ஒரு காய் போல இருக்கு. இட்ஸ் அன்ரைப். ஆனா அந்த ரட்சிப்பு வந்து நீ என்ன பண்ண, முதிர்ச்சி அடைய முடியும், அது இன்னும் வளர முடியும். பாருங்க, ஒரு காய் வந்து பழமா மாறினா என்ன ஆகணும் சொல்லுங்க? எப்படி எப்படி பழமா மாறும் ஒரு காய்? சொல்லுங்க சீக்கிரம். ஒரு காய் வந்து பழமா மாறணும்னா எப்படி? காத்து வேணும், சூரிய ஒளி வேணும், அது வளர வேண்டும், தண்ணீர் இருக்க வேண்டும். ஓகே, இதெல்லாம் இருந்தா தான் அந்த காயானது என்னன்னா ஒரு பழமா மாறும். அப்படிதான் பார்க்கும்போது நம்ம ரட்சிப்பு கூட வந்து சம்பூர்ணம் அடையும்படிக்கு நாம் வந்து என்ன பண்ணோம்னாக்கா நாம் அதை காத்துக் கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளாக இருப்பது தேவனுடைய சித்தமா இல்லை. நம்ம கூட வளரணும். பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? என்ன செய்து கொண்டிருப்பது ரட்சிப்பு? நித்திய ஜீவன் என்றது பரலோகத்தை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களேன்னு சொல்ல, ஆனா நித்திய ஜீவனுக்கான விதை வந்து பார்க்கும்போது உலகத்துல நீங்க வாழும்போது அந்த விதையை நீங்க பெற்றுக்கொண்டாதான் அந்த கனி வந்து நித்திய ஜீவன் நீங்க அங்க கொடுக்க முடியும். தேவனுடைய சமூகத்துல நீங்க போகும்போது நிறைவான ஜீவன், அந்த நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ளணும். விதை இல்லாமல் ஒரு பழம் வந்து ஃப்ரூட் வராது. ஒன்னையோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜான்ல இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 and 9 39 ஃபர்ஸ்ட் ஜான் 3:9. ஒன்னியோ 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரொம்ப அழகா இருக்கு அந்த டிரான்ஸ்லேஷன். God sinning. தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறபடியால் மறுபிறப்பு அடைந்தவன் பாவம் செஞ்சு கொண்டே இருக்க மாட்டான்றது அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. ஏன் டிரான்ஸ்லேஷன் கொண்டே நம்ம பாவத்திலே வந்து என்ன பண்ணுவோம்னா ஆக்கின தீர்ப்பு நம்ம அடைய மாட்டோம். ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா, பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவத்துல கழுவப்பட்டோம், அது மாத்திரம் கிடையாது, மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது அல்டிமேட் ரியாலிட்டி. அல்டிமேட் ரியாலிட்டி என்னன்னாக்கா, ரட்சிப்புடைய மேன்மை என்னன்னாக்கா, மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறபடியால். தமிழ்ல படிங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 3:9. 1 யோவான் 3:9. ம் 1 யோவான் 3:9. ம் 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 தமிழ்ல பாவம் செய்ய மாட்டான். அவங்க படிச்ச இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்றதுனாக்கா, பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். வித்தியாசம் இருக்கு. பாவம் செய்ய மாட்டான்னா பாவம் அவன் செய்யலன்னு அர்த்தம் இல்ல, பாவத்திலே இருக்க மாட்டான். அப்படின்னா பாவத்துக்கு கிடைக்கிற ஆக்கின தீர்ப்புல இருக்க மாட்டான். பாவத்திலே அவன் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். ஆனா அந்த பாவத்துல அவன் வெளியே வருவான். ஏன் அவனை வெளியே வருவானா, தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. இப்ப பாருங்க, வித்துன்னு நம்ம சொன்னோம்னாக்கா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னாக்கா, அது வந்து நம்ம குரோமோசோம், நம்ம தகப்பனுக்கு தாய்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிற அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் நம்ம வித்துன்னு சொல்றோம். சீட் இங்கிலீஷ்ல. இன்னும் சொல்லணும் டிஎன்ஏ, ஆண்டவருடைய மரபணு நமக்குள்ள இருக்குது. அதனால வந்து நம்ம பாவத்திலே தேவன் நம்மளை விட மாட்டார், நம்மளை ரட்சித்து இருக்கிறார். இதுதான் அந்த உறுதியா நம்மளால சொல்ல முடியும். எக்ஸ்லைட் போமா. ஸோ இந்த பாடலை நம்ம மறுபடியும் இதோட 2 முறை 3 முறை நான் சொல்லியிருக்கிறேன். 4வது முறை நம்ம கேட்கறதுக்கு காட்டிலும் நம்ம அட்லீஸ்ட் இந்த வரிகளை நம்ம புரிஞ்சுக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்து ஓடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அதுல ஒரு ஸ்டான்ஸா வந்து இப்படி போடப்பட்டிருக்கு, சுயமெனில் சாம்பலாய் மாறும், சுத்த ஆவியை அனல் மூட்டும். போடுமாங்க அதை அந்த இது கிட்ட வந்து ஃப்ரேம் கிட்ட வந்து ஃபீஸ் பண்ணுங்க. சுயமெனில் சாம்பலாய் மாற, சுத்த ஆவி அனல் மூட்டும்.
ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவ அருள் செய்வீர் செய்வீர். Okay. அப்போ வந்து ரட்சிக்கப்படும் போது ஒரு உண்மை என்னன்னாக்கா, இந்த மாமிசத்தை வந்து தேவன் மாற்றுவது கிடையாது. நம்ம ஆவியை தான் தேவன் உயிர்ப்பிக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணணும்னா இந்த மாம்சத்தை மேற்கொள்ளணும். எப்படி நம்ம மேற்கொள்றது? சுத்த ஆவியை அனல் மூட்டும். அதுல நீங்க அந்த பாடல இன்னும் அழகா நீங்க புரிந்து கொள்ளணும்னா, சுயம் என்பது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம். நம்மளை விட்டு நம்ம சரீரம் இருக்கிறவர்களும் நமக்குள்ள என்ன இருக்கும்? சுயம் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. பேரண்ட்ஸ் இருக்கட்டும், டீச்சர்ஸ் இருக்கட்டும், எவ்வளவு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்குள்ள ஒரு சுயமான ஒரு முயற்சி இருக்கு. இவர் என்ன சொல்றது, நான் இப்படி நினைக்கிறேனே, எனக்குள்ள இப்படி என்ன வருது அப்படின்னா என்ன? சுயன்றது தேவனுடைய சித்தத்துக்கு புறமானது. இல்ல இப்படி சொல்லலாம், யார் சொல்லியும் எக்ஸ்டர்னலா யார் சொல்லியும் உங்களை மாத்த முடியாது. ஏன்னா உங்களுக்குன்னே ஒரு சுயமான ஒரு காரியங்கள் இருக்கும், சுயமான ஒரு யோசனைகள் இருக்கும். நீங்க சுயமா அப்படி யோசிச்சிட்டீங்கன்னாக்கா, எப்படி எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சொன்னாலும் நீங்க வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு உங்க ஆவியில உங்க ஆத்மா வந்து அந்த பெர்மிஷனை கொடுக்காது. ட்ரை பண்ணி பாருங்க வேணா. அகேன்ஸ்டா தான் போவோம். யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல அறிவுரைகளை சொன்னா கூட என்ன ஆகும்னா, அவரு நான் பெர்ஃபெக்டா அவர் நம்மளுக்கு சொல்றாரு, நான் ஏன் கேட்கணும், என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, இது ஏன் இப்படி இல்லை, அது ஏன் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சுயம் வந்து என்ன பண்ணணும், தாறுமாறா யோசிக்க வைக்கும். அப்ப அந்த சுயம் வந்து நம்மளுக்குள்ள சாம்பலா மாறணும்னா சுத்த ஆவியை அனல் மூட்டும். இதை நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கிறதுனாக்கா, அனல் அதிகரிக்க அதிகரிக்க அதெல்லாம் எரிக்கப்பட்டு என்ன ஆகும்? அது சாம்பலா மாறும். அப்போ வந்து நம்மளுக்குள்ள சுயம் இன்னும் கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்கிறது, சுயம் செத்து கொண்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா சுயம் வந்து சாம்பலா மாறணும். அப்போ அனல் எவ்வளவு அதிகமா இருக்கிறதோ அவ்வளவு வந்து அனல் அனல் வந்து என்ன பண்ணணும், நெருப்பு வந்து எல்லாத்தையும் வந்து சுட்டெரித்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும்னா சாம்பலா மாற்றும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா, அந்த எலியாவின் காலத்துல அந்த பலிபீடத்து மேல அக்கினி இறங்கி வரும்போது அது என்ன நடந்துச்சுன்னு அந்த வாசனத்தை வண்டி நீங்க வாசித்து பாருங்க. இப்படி இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம், பேரலா நீங்க புரிஞ்சுப்பீங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 18 சாப்டர் 18 எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனம் பாருங்க. 18:38 வாசிக்கலாம். 38 ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 18:38 படிக்கலாம். ம் 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 இங்க இங்க பாருங்க, ஒரு ஒரு காரியத்தை நீங்க கவனிக்க வேணும். உட்டு அப்படின்னா என்ன சொல்றது? விறகு. விறகு வந்து நெருப்பு பட்சிக்குமா இல்லையா? கல்ல வந்து பட்சிக்குமா நெருப்பு? பட்சிக்காது. அப்போ வந்து தேவனுடைய அக்கினி வந்து எப்படி இருந்திருக்குதுன்னா கல்லை கூட பட்சித்து இருக்கிறது. அப்புறம் மண் அந்த தூசிக்குது பாருங்க. பாருங்க, டஸ்ட கூட என்ன பண்ணிச்சுன்னா அந்த அக்கினி வந்து விட்டு வைக்கல. லிட்டரலா பாருங்க. அப்புறமா அந்த வாய்க்கால்ல இருந்து அந்த அத்தனை தண்ணியும் நக்கி போட்டது. அப்படியே ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒரே ஒரு ட்ரேஸ் ஆஃப் வாட்டர் கூட இல்லாத கம்ப்ளீட்டா அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணுச்சுனாக்கா, the fire of God it literally devoured, நக்கி போட்டது. கல்லையும் பட்சித்திருக்கிறது, மண்ணையும் பட்சித்திருக்கிறது, பலிபீடத்தையும் பட்சித்திருக்கிறது, பலிபீடத்து மேல இருக்கிற அந்த தகன பலியும் பட்சித்திருக்கிறது. பிரெஞ்சுனாக்கா பள்ளம் வெட்டுவாங்கல்ல. இப்போ வந்து என்ன பண்ணனாக்கா, தண்ணி எல்லாம் சைட்ல அந்த பலிபீடத்து மேல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அந்த அந்த பள்ளம் வெட்டிட்டு அந்த சுத்திரம் வாய்க்கால்ல பள்ளத்தை வெட்டி இருப்பாங்க. அந்த பள்ளத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லி அந்த தண்ணீரே நக்கி போட்டிருக்கு. ஓகே, தண்ணியை நெருப்பு நக்கி போனோம், ஒத்துக்கொள்றேன். என்ன சொல்றது, உட்டு. ஓகே, இந்த மாதிரி உட்டு இருக்கு, இந்த உட்டை கூட அக்கினி வந்து பட்சிக்கும், ஒத்துக்கொள்ளலாம். கல்லையும் மண்ணையும் கூட நக்கி போட்டிருக்கிறது பாருங்க. அப்போ வந்து சம்பூர்ணமா அந்த தகன பலி வந்து தகனிக்கப்பட்டிருக்கிறது தேவ சமூகத்துல. தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அறக்குறையா ஒப்பு கொடுக்கறதுனாலதான் தேவன் இடத்துல அறக்குறையா நம்ம ஒப்பு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுனாக்கா, சுயமானது இன்னும் நம்மளுக்குள்ள சாகாம இருக்கிறது. ஆனா ஒரு லிட்டரலா சொல்லணும்னா இன்னொரு விதத்துல நீங்க சந்தோஷப்படணும். ஏன் தெரியுங்களா? ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதிகமான டெம்டேஷன் உங்களுக்கு வரும், அதிகமான போராட்டம் வரும். அப்போ வந்து பிசாசு எப்படி என்ன கொடுப்பானா, நீ ரட்சிக்கப்பட்டதான் ஞானஸ்தானப்பட்டதானே, நீ எப்படி இந்த மாதிரி பாவம், நீ எப்படி இந்த மாதிரி செய்யலாம், மாம்ச எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும். ஏன் வருதுனாக்கா, இதுக்கு முன்பாக வந்து உங்க கான்சியன்ஸ் வந்து செத்து கிடந்துச்சு. உங்க கான்சியன்ஸே இல்லாதனால இப்ப பாருங்க, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அவனும் பாவம் செய்யறான். ஆனா அவன் பாவத்து மேல பாவம் செய்யறான், துணிகரமா செய்யறான். அவனுக்குள்ள ஒரு தேவ பயமே இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம ஒரு சின்ன தப்பு செய்தா கூட என்ன ஆகுது, நம்மளுக்குள்ள ஒரு படப்பெடுப்பு இருக்கு. அது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இன்னும் வந்து நீங்க காட் லவ்ஸ் யூ,
இன்னுமா வந்து நீங்க தேவனிடத்துல கிட்டி சேர வேண்டும் என்று சொல்வதற்காக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேவன் ஏன் சுயத்தை விட்டு வைத்திருக்கிறாருன்னா, பாருடா உன் சுயம் எவ்வளவு கொடிதானது, உன் சுயம் எவ்வளவு கேவலமான பர்சன் நீ, உனக்குள்ள இருப்பது எவ்வளவு கேவலமான காரியங்கள் உனக்குள்ள இருக்கிறதுன்னு காண்பிப்பதற்காக தான். ஒரு மனுஷன் எப்போ வந்து அவன் சுயம் வந்து எவ்வளவு பொல்லாததுன்னு அவன் தெரிஞ்சுக்கினா தான் தேவன் எவ்வளவு நல்லவர் நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. ஹல்லேலூயா. உங்க சுயம் உங்க செல்ஃப் வந்து எவ்வளவு கரப்டா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாத வரணும் தேவன் எவ்வளவு நல்லவர், அவருடைய கிருபை எவ்வளவு பெருசுன்னு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, உங்க சுயம் வந்து எவ்வளவு பொல்லாதது என்று நீங்க தெரியற வரையும் தேவன் வந்து எவ்வளவு நல்லவர், அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு, அவருடைய ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ 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 காமிக்கணும். இப்போ சொல்லணும்னாக்கா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடந்த நாட்கள்ல சிஎம்சி வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல 39 வயசு டாக்டர் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. அந்த டாக்டர் பாக்குறதுக்கு எல்லாம் ஃபிட்டா இருந்திருக்கிறாரு, தொப்பை எல்லாம் கிடையாது, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா ஹெல்த் வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெளியில இருக்கிறது வந்து உள்ள இருக்கிறது மாதிரி இல்ல. அப்படின்னா வெளியே ஒரு மனுஷன் ஜிம்முக்கு போலாம், கும்மன் பாடி வச்சுக்கலாம், ஓகே நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆனா உள்ளத்துக்குள்ள அவனுக்குள்ள ஸ்ட்ரெஸ் மன அழுத்தங்கள் இருக்கும். தூக்கம் இல்லாத ஒரு காரணம் இருக்கலாம், இல்ல அவன் சாப்பிடுற ஆகாரம் வந்து சரியாது இல்லாத காரணத்தினால என்ன ஆகுதுனாக்கா வெளியே இருக்கிற தோற்றம் வந்து உள்ள இருக்கிற ரியாலிட்டிக்கு வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா. அதே போலதான் பார்க்கும்போது உங்க சுயம் வந்து எவ்வளவு பொல்லாததுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனாக்கா அவர் சிடி ஸ்கேன் எடுத்து ஒரு ஸ்கேன் எடுத்து காமிச்சா தான் எங்கெங்க பிளாக் எங்கெங்கன்னு தெரியும். தெரியும், ஐயோ நான் சரியான எழுத்த பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு என்ன ஆகும்னா அவனுடைய ரியாலிட்டி அவனுக்கு சுயம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுடைய பிசிக்கல் ஹெல்த்தே வந்து அவனுக்கு தெரியாத பட்சத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னு அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். ரட்சிக்கப்பட்ட நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க தானே, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, அந்த சுயத்தை நம்ம மேற்கொள்ளணும்னாக்கா எப்படி நான் உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள், இந்த எலியா காலத்துல கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி பாருங்க, அந்த அக்கினி வந்து ஒண்ணு கூட விட்டு வைக்கல. ஆனா பலிபீடத்து மேல இதுவரையிலும் நீங்க எங்க இடத்துல பைபிள்ல படிச்சு பாருங்க, நோவா பலியிட்டு இருக்கிறான், ஆபிரகாம் பலியிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து பலியிட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த இடத்துலயும் வந்து தகன பலி மாத்திரம் இல்லை. அந்த பலிபீடத்து மேல இருக்கிற கல்லு, அந்த பலிபீடத்து மேல இருக்கிற கட்டைகள், அந்த பலிபீடத்தை சுத்தி இருக்கிற தண்ணீர், அந்த பலிபீடத்து மேல இருக்கிற சர்வாங்க தகன பலி அனைத்தையும் பட்சத்து இருக்கிறது தேவனுடைய அக்கினி. அப்ப நீங்க எப்படி கேட்கணும்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே கம்ப்ளீட்டா நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன் ஆண்டவரே, என் சுயம் வந்து சாகணும் ஆண்டவரேன்னு கேட்கும் போது அப்பதான் வந்து அந்த சுயங்களானது உங்களுக்கு எவ்வளவு அக்கினி நம்ம அனல் மூட்டுறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகுனாக்கா சாம்பலா மாறிக்கொண்டிருக்கும். அப்பதான் ஜெயம் பெற்று மாமிசம் சாக. நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க தமிழ்ல, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் பழக்கினாங்க சுடுகாடு மட்டும். ஏன் அதை சொல்றாங்க? நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அப்படின்னா ஒரு மனுஷன் வேணா சுடுகாடுக்கு போயிடலாம், அவனோடு வருகிற அவனுடைய பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாம் விட்டால் அவன் செய்யற என்ன சொல்றது அந்த பாவங்கள் என்ன பார்க்கும்போது அவன் சரீரம் எரிக்கப்பட்டா கூட அது இன்னும் இருக்கிறது, அந்த பாவம் இன்னும் இருக்கிறது அவனுக்குள்ள. 2 வாரத்துக்கு முன்ன 3 வாரத்துக்கு முன்ன சொல்லும் போது உங்களுக்கு யோபுல வசனத்தை காண்பித்தேன். அவன் இளம் வயதின் பாவம் வந்து பார்க்கும்போது அவன் எலும்புகள் உள்ள இருக்கிறதான். அப்போ வந்து நீங்க பாருங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரேன்னா அவன் பர்சனாலிட்டி வந்து அழியறது இல்ல. ஒரு மனுஷன் செத்துட்டா கூட அவன் பர்சனாலிட்டி மாறுறது இல்ல. ஏன்னா அவன் பர்சனாலிட்டி என்பது சரீரத்துக்குரிய விஷயமா இல்லாதபடிக்கு அவன் ஆத்மா, இன்டர்னல் ரியாலிட்டி இருக்கிற அவன் ஆத்மா தான் வந்து பார்க்கும்போது அவனுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டியா இருக்கிறபடியால் அவனுடைய குணங்கள் மாறுவது கிடையாது. அவன் வேணா இறந்துட்டா கூட அவனுடைய குணங்கள் மாறுவது கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாமே, நம்மளும் வந்து பாவம் செஞ்சிருக்கிறோம், பிசாசும் பாவம் செஞ்சிருக்கிறான். ஆனா தேவன் ஏன் நம்மளுக்கு வந்து மன்னிப்பை கொடுக்கிறார், பிசாசுக்கு ஏன் மன்னிப்பை கொடுக்கவில்லை? யோசிச்சு பாத்துக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ஒண்ணு, அவனுடைய குணம் என்னன்னாக்கா அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். ஓகே, மன்னிப்பு அடையிறதுக்கு தகுதி இல்லாதவன். 2வது வந்து பார்க்கும்போது பிசாசு தேவன் தன்னுடைய சாயலை படைக்கவில்லை, முன்னியம் பார்க்கும்போது அவருடைய சாயலை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான், அந்த மேன்மைக்காக தான் தேவன் வந்து பார்க்கும்போது நம்ம இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறது ஒரே ஒரு காரணம் என்னன்னாக்கா தேவன் வந்து நம்மளை வந்து அவருடைய சாயலா படைத்திருக்கிறார். அவருடைய சாயலா படைத்திருக்கிறார்னு சொல்றதை காட்டிலும் அவரால நாம் பிறந்திருக்கிறோம். யாருன்னா ஒரு மனுஷன் தப்பு செய்யும் போது யாரா அவனை பெற்றதுன்னு கேட்பாங்க, யார் வயிற்றுல நீ பிறந்தன்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நம்ம தைரியமா நம்ம சொல்றோம், நம்ம வந்து மறுபிறப்பு அடையும் போது தேவனால நம்ம பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உண்மையை வந்து நீங்க உங்க லிட்டரலா உங்க ஹார்ட்ல எழுதி வச்சுக்கோங்க.
நீங்க அதிகமா தியானிங்க இந்த வசனங்களை. உண்மை நம் தேவனால் நம்ம பிறந்திருக்கிறபடியால் தான் நான் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஜெயிக்கும். அப்பதான் கடைசியா சாகிறது வந்து மாம்சம் சாக, தேவா அருள் செய்கிறோம். அப்ப ஆண்டவர் அருளால தான் என்ன பண்ண முடியும்? சுயத்தை நாம் சாம்பலாக்க முடியும், மாம்சத்தை நாம் ஜெயிக்க முடியும். நல்லா ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுயத்தை சாம்பலா மாத்தினா தான் மாம்சத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை சாகடிக்க முடியும். சுயத்தை சாம்பலா மாத்தாம மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் எழுதியிருப்பாரு அழகா, உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். ஒரு பாட்டு இருக்கு, ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க பாடின பாடல்கள். நான் மறுபடியும் அந்த வரிகளை சொல்றேன். உன்னையே நீ வெறுத்து விட்டால் ஊழியம் செய்யலாம், சுயத்தை சாகடித்தால். ஆனா ரொம்ப கஷ்டம், இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். ஆண்டவருடைய தயவில்லாம நம்மளால ஜெயிக்க முடியாது. என்னன்னா, யாரா நம்மளை பத்தி தப்பா பேசினா கோபம் வரும். வருங்களா இல்லையா? உங்களுக்கு வரல, வருமா என்னன்னு தெரியும், எனக்கு வருங்க ஒரு நேரத்துல. ஆனா அப்புறமா நான் யோசிச்சு பார்ப்பேன். ஆனா அந்த டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா, ஆவியாளவரால் பிறக்கப்பட்டிருக்கும் நம்மளுக்கு அந்த ஆண்டவர் அந்த ரியலைசேஷனை கொடுத்து, அந்த மன்னிப்பு கேட்கிற தன்மையை தேவன் கொடுத்து நம்மளுக்கு உணர்த்துவார், உணர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆனா உலகத்தானுக்கு வந்து அந்த உணர்வை தேவன் கொடுக்க மாட்டார். மனசாட்சி வந்து செத்து கிடக்கிற காரணத்தால அவனுக்குள்ள அந்த உணர்வு இல்லாத இருக்கும். ஆனா வந்து நம்மளுக்குள்ள வந்து தேவன் நம்மளை அதிகமா நேசிக்கிறதுனால, ஆவியானவர் கொடுத்திருக்கிறதுனால ஒரு குழந்தைய போல நம்ம மாறி விடுவோம். நான் அழுவோம், ஆண்டவரை நான் அப்படி தப்பு செஞ்சுட்டேன், உங்களை நான் ஹர்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அந்த உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கும் போது தான் வந்து தேவன் எவ்வளவு நல்லவர் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போமா. போயிடு நெக்ஸ்ட் ஸ்லைட். இது நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். பாவத்தை மேல் ஜெயம் எடுப்பது வந்து அக்காம்ப்ளிஷ்ட் ஃபேக்ட். அப்படின்னா ஆல்ரெடி செய்து நடக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆல்ரெடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். நெக்ஸ்ட். பட் ஆனா வந்து மாம்சல சுயத்தை ஜெயிப்பது என்பது அனுதினமா நம்ம எடுக்கிற நம்ம முயற்சி எல்லாவிட்டால் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. அனுதினமும் வந்து நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுக்கான ஒரே வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். கரெக்டா நான் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேங்க. தீத்து எழுதின புத்தகம் டைட்டஸ் 3 and 5. verse 5. நாலுல இருந்து படிங்க, 4ல இருந்து படிங்க. ம் 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 அப்போ தேவன் நம்மளை எப்படி ரட்சித்தார்? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, தேவனுடைய மகா தயவும் தேவனுடைய அன்பும். ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு இந்த வசனம். மகா தயவு, சாதாரணமான தயவு இல்ல, பெரிய தயவு, அன்பும் மனுஷன் மேல பிரசன்னமாகி. அதே அதிகாரம் நீங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2:11. தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்துல வந்தாருனாக்கா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கும்படி, அந்த பாவிகளை ரட்சிக்கும்படி தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். மகா தயவு மகா இறக்கம் எல்லா மனுஷருக்கும் கிடைச்சது. இப்ப நம்ம எப்படி ரட்சிக்கிறாருனாக்கா, நம்முடைய சுய முயற்சினால, கிரியைகள்னால அல்லாதபடிக்கு, மறுஜென்ம முழுக்கினால. ரொம்ப கஷ்டமா இருக்கும் தமிழ்ல பாருங்க. இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ஈஸியா போட்டிருக்கிறாங்க. அது ஆம்பிளிஃபைட் பைபிள் நீங்க படிச்சீங்கன்னாக்கா, பை த நியூ பர்த் அண்ட் ரெனியூவிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். மறுஜென்ம முழுக்கினால. மறுபடியும் படிங்க ஆண்டி. ம் 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 அப்போ 3 ப்ராசஸ் அங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங், நெக்ஸ்ட் வந்து ரீஜெனரேஷன், நீதி இறக்கம். அப்போ வந்து தேவனுடைய நீதி, தேவனுடைய இறக்கம் அதெல்லாம் பிரசன்னமாச்சு. ஓகே, உண்மை. நம்மளுடைய சுயக்கிரியை நிமித்தம், ஏன்னா நம்ம சுயக்கிரியை நிமித்தம் நம்ம எதாவது செஞ்சுட்டோம்னா, நாளைக்கு மனுஷன் பாருங்க, ஏதாவது உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சா சொல்லி காமிச்சிருவாங்க, யாரா இருந்தாலும் சரி.
ஒரு ஹஸ்பண்டே ஒரு ஒய்ஃப்க்கு இருந்தாலும் கூட சரி சொல்லிதான் காமிக்குவான். நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க நான் நினைக்கிறேன். நான் ஒருவேளை எதாவது செஞ்சதை பத்தி நான் செஞ்சேன்னு எங்க ஒய்ஃப் நானே சொல்லி காமிப்பேன். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி சொல்லி காட்டுறது எனக்கு செய்யவே செய்யாதுன்னு. ஓகே, இது நான் லிட்டரலா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன்னாக்கா, மனுஷன் வந்து ஒரு சின்ன உதவி இப்படி செஞ்சான்னா கூட, ஒரு பின்ன உங்களுக்கு கொடுத்தான்னா கூட, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு பெருமை வந்து அந்த இடத்துல வந்துடும், அவன் வாயில அது வந்துடும். இங்க வந்து காட் வந்து அந்த சான்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதே இல்லை. ஏன்னா வந்து அன்டிசர்விங் டோட்டலா. நம்மலாம் வந்து ரொம்ப டிசர்விங்கா இருக்கிறோம். இல்ல நம்ம எலிசபெத் மகாராணி குடும்பத்துல பிறந்ததுக்காகவோ, இல்ல இஸ்ரேல் ஜனங்கள யூதர்களா பிறந்ததுக்காகவோ தேவன் நம்மளை ரட்சிக்கவில்லை. இல்ல ரொம்ப அழகா நம்ம இருக்கிறோம்ன்றதுக்காகவோ, இல்ல இந்தியன்ஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க, ரொம்ப பக்திமான்கள் என்பதற்காக தேவன் நம்மளை ரட்சிக்கவில்லை. அவருடைய மகா தயவு மகா இரக்கத்தினால நம்ம அவர் சுய கிரியை இல்லாதபடிக்கு ஒரு மனுஷனும் வந்து பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்டுகிறவன் தேவனில் பெருமை பாராட்ட கடவன் ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல. He who glories let him glory in the Lord. ஆண்டவருக்குள்ள தான் நம்ம மகிமை பாடுறோம். 3 விஷயத்தை நீங்க ரொம்ப சீக்கிரத்தை நான் முடிச்சிடுறேன். ஒரே 2 செகண்ட் கொடுங்க டைம். ஒண்ணு வந்து என்னன்னாக்கா, கழுவுறதுனால வாஷிங். அது எப்படி நடக்குதுனாக்கா, மறு ஜென்ம முழுக்குனாக்கா ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஞானஸ்தானத்தினாலும் சுத்திகரிப்பினாலும் லாஸ்டா வருது என்னன்னா பரிசுத்தாவின் புதிதாக்குறதுனாலும் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அப்ப வந்து பாருங்க, மறுபடப்படுறது ஒரே முறைதான். சுத்திகரிப்பது வந்து அனுதினமும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆவியானவர் எதுக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருனாக்கா, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம மாம்சத்துக்கு கூட நம்ம போராட்டம் இருக்கிறது, சுயத்தோட நம்மள ஓவர் கம் பண்ண முடியாது, நம்ம கரைப்பற்றுவோம். இப்ப நம்ம ஏன் குளிக்கிறோம் டெய்லி? ஒரு முறை குளிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துடலாமே? சுத்திகரிக்கணும். அப்ப நம்ம ஆத்மாவில் நம்மளுக்கு சிந்தையில செய்யற பாவங்கள் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ தவறான சிந்தைகள் இருக்கிறது. ஒரு நாள் நீங்க யோசிச்சு பாருங்க, நான் என்ற வார்த்தையத்தின் மூலம் நம்ம சொல்லுவோம். ஒரு நாள் லிட்டரலா நீங்க என்ன பண்ணணும் எழுதி வைங்க. எங்கன்னா ஒரு 1000 முறை நம்ம சொல்லிடுவோம், நான் என்னது எந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நான் என்னதுன்னு நம்ம சொல்லும் போது என்னன்னா, நம்ம தேவனுக்கு மகிமை கொடுக்குறோமா இல்ல நம்ம செல்ஃப்க்கு நம்ம மகிமை கொடுக்குறோமா? செல்ஃபுக்கு தான் நம்ம மகிமை பண்றோம். நான் எந்த அப்படின்ற வார்த்தையை நீங்க பாருங்க எத்தனை முறை நம்ம சொல்றோம். நம்ம சிந்தைகள்ல எங்க பாருங்க எத்தனை தவறான சிந்தைகள் யோசித்து இருப்போம். ஜெலசி எவ்வளவு டேஞ்சர் அது. ஏதோ ஒரு பொருளை பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கு நமக்கு இல்லையே நம்ம யோசிக்கிறோம், அதுவும் தவறு தானே. பகை, போராமை, எத்தனை காரியங்கள் நம்மளுக்குள்ள காணப்படுகிறது. அப்ப அந்த சுத்திகரிப்பு என்பது அனுதினமா ஆவியாருனா தேவன் நம்மளுக்கு அருள் கொண்டு இருக்கிறார். அப்ப ரட்சிப்பின் மகிமை என்னன்னாக்கா, அனுதினமும் நம்ம வந்து நம்ம பார்க்கும்போது சுத்திகரித்து கொண்டே இருக்கணும், பிரயாசப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு ஆண்டவர் என்ன பார்த்தாரு. உண்மைதான், நம்மளுடைய சுய கிரியைகள்னால நம்ம என்ன பண்ண முடியாது, ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ஆனா வந்து ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன பண்ணனா, ரட்சிப்புக்கேற்ற கனியை கொடுக்க வேண்டும் தேவனுக்கு. அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க வாங்க, அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்கலாம். அருமையான தேவ செய்தி கேட்டோம். வேத பாடத்தின்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அநேக காரியங்களை தேவனாய் கர்த்தர் கற்றுக்கொள்ளும்படியாக தேவனாய் கர்த்தர் கிருபை செய்தார். ரட்சிப்பு விசுவாசத்திலிருந்து நாம் எவ்விதமாக ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிப்பை எவ்விதமாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கிரையினால் எவ்விதமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவர் இது மாதிரி இதே நிலை எங்கள் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவரே, இந்த வேத பாடத்தில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேவரே, அந்த விசுவாசமும் ரட்சிப்பும் எங்கள் வாழ்வில் தொடர்ந்து நீடிக்கும்படியாக ஆண்டவரே, அது இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எவ்விதமாக கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், எவ்விதமாக தேவ ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், ஆண்டவரை அறிந்து கொண்டோம். அப்படியே நாங்கள் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வருகிற நாட்கள் ஆண்டவரே, அநேக ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக. ஆண்டவரே, வேத பாடத்தை நடத்துகிற ஆழ்வினை இன்னும் அதிகமாக நல்ல புது அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவரே, அநேக காரியங்களை ஜனங்களுடைய இதயத்தில் கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்வளவுமே நீங்கள் செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தலைகளை தாழ்த்தி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அன்னோன ஐக்கியம் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் கூறி போய்வான்.